வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து சீக்கிரமா வந்து கடன் அடைக்கிறதுக்கு வழிகள். அதுதான் வந்து பார்க்க போறோம். நம்ப இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. நம்ம வந்து சேவிங்ஸ் பண்றதெல்லாம் ஓகே. இப்ப இருக்க காலகட்டத்தில வந்து நெறைய பேர் வந்து கடன்னால அவதிப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது சொல்ல முடியுமா? அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள், நானுமே வந்து கடன்னால எப்படி அவதிப்பட்டேன், அதுலருந்து எப்படி மீண்டோம் அப்படின்றத விஷயங்கள்லாம் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து உங்களுக்கு சொல்றேன். இந்த வீடியோல வந்து கடன் வந்து எதுக்காக வாங்குறோம்? நம்ம வந்து இஷ்டப்பட்டே கடன் வாங்குறோமா? இல்ல வந்து எதுக்காக வாங்குறோம்? அதே மாதிரி கடன் அடைக்கிறது வந்து இன்னொரு கடன் வாங்கி கடன் அடைக்கலாமா? சொத்து வித்து கடன் அடைக்கலாமா? அதுக்கடுத்து நம்மளுடைய சேலரில எத்தன பெர்சன்டேஜ் வந்து கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கணும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து பார்க்க போறோம். அதோட கடன் அடைக்கிறதுக்கு வந்து ஒரு சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட்டு கடன் அப்படின்றது வந்து எதுக்காக வாங்குறோம் அப்படின்றது வந்து முக்கியமான காரணமா நம்ம வந்து பார்க்கணும். ஒரு சிலர் வந்து ஆடம்பர விஷயங்களுக்காக வந்து கடன் வாங்குவாங்க. அது நெறைய பேர் வந்து நானே பார்த்துருக்கேன். நெறைய இடத்துல இது மாரி நடக்குது. நம்ம வந்து அடுத்தவங்க முன்னாடி வந்து நம்ம ஒரு நல்ல அ சூழ்நிலையில இருக்கிறோம். நல்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக, கடன் வாங்கி செலவு பண்றவங்க அப்படின்றவங்க வந்து இப்ப உள்ள சொசைட்டில வந்து நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாரி விஷயங்களுக்கு கடன் வாங்குறது வந்து ஒரு தனி விஷயமா இருந்தாலும், நம்மளுடைய அன்றாட தேவை, நம்மளுடைய முக்கியமான தேவைகளுக்கே வந்து கடன் வாங்கி ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இப்ப இருக்க சில பேர் வந்து இருக்கிறோம் இல்லையா? அந்த மாரி உள்ளவங்களுக்கு வந்து கடன் ஃபர்ஸ்ட்டு எதுக்கு வாங்குறோம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்காக வாங்குறோம் அப்படின்றது வந்து, சரி ஓகே. அது வந்து ஒரு அவசரமான காலகட்டம். வேற வழி இல்ல அப்படின்றதுக்காக பண்ணலாம். மித்தபடி வந்து கடன் வாங்குறதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு சில கடன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்மள வந்து அப்படியே அது வந்து உள்ள இழுத்துட்டு போயிடும். நம்ம வந்து அத விட்டு மீண்டு வெளியில வரவே முடியாது. இப்ப உள்ளவங்கள வந்து கேட்டா தெரியும். கடன் வாங்கினவங்கள வந்து கேட்டா தெரியும். ரொம்ப ரொம்ப மனவேதனையா இருக்கும். நம்ம வந்து ஒரு வேள சாப்பாடு கூட வந்து நிம்மதியா சாப்பிட முடியாத அளவுக்கு மனதளவுல வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இந்த மாரி வந்து இல்லாம, நம்ம வந்து ஓரளவுக்கு அந்த கடன்லாம் வந்து நெருக்கி அடைச்சுட்டு, நம்மளுடைய எதிர்காலத்துல வந்து நம்ம பசங்களுக்கு வந்து கடன் அப்படின்றத வந்து விட்டுட்டு போக்கூடாது அப்படின்றத வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் மனசுல வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியுதோ அந்த அளவுக்கு கடன் வந்து அடைக்கணும். கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுடைய இன்கம் என்ன அப்படின்றத வந்து சொல்றேன். இந்த இன்கம் அப்படின்றது வந்து எதுக்காக இவ்வளோ அழுத்த திருத்தமா சொல்றேன்னா, அது வந்து என்ன காரணம்ன்றத பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய இன்கம் என்ன அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். விரலுக்கேத்த வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? நம்மளுடைய அந்த வருமானம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளுடைய கடன் அடைக்கிறதுக்கு வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்மளால போக முடியும். அதுக்கடுத்து கடன் இருக்கிறப்போ நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அதாவது செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும். பண்ணினா மட்டும் தான் அந்த கடன்ல இருந்து சீக்கிரம் வெளியில வர முடியும். கடன் வந்து ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு, நல்லா தாராளமா செலவு பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்றப்போ, கட்டாயம் அந்த கடன்ல இருந்து நம்மளால மீண்டு வெளியில வர முடியாது. இந்த மாரி நம்மளுடைய மாத வருமானம் என்ன? அதுல வந்து என்ன செலவு பண்றோம்? ஒரு பட்ஜெட் போட்டு, அதுக்குள்ள நம்மளுடைய செலவுகள கொண்டு வரணும். இந்த மாரி கொண்டு வர்றப்போ தான் நம்மளால வந்து ஈஸியா அந்த கடன்றதுல இருந்து வெளில வர முடியும். நம்ம வந்து இதுக்கு பேசிக்கா பார்க்க போனோம்னா, நம்மளுடைய வரவு செலவு கணக்கு எழுதுறது, கட்டாயம் நம்ம வந்து வரவு செலவு கணக்கு எழுதணும். எழுதினா மட்டும் தான் அதுலருந்து நம்ம வந்து என்ன அமௌண்ட் சேமிக்க முடியும். அதாவது ஒரு மாசத்துக்கு என்ன அமௌண்ட் நம்மளால சேமிக்க முடியும். இதுல என்னென்ன தேவையில்லாத செலவுகள் பண்றோம் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியும். இந்த வரவு செலவு கணக்கு எழுதுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. முதல்ல கடன் அடைக்கணும் அப்படின்னா, பேசிக் வந்து வரவு செலவு கணக்கு எழுதி, நம்மளால மாசம் எவ்வளோ சேமிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன அமௌண்ட் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும். அதோட நெறைய பேர் கேட்குற விஷயம் என்னன்னா, எனக்கு வந்து கடன் இருக்கு. நான் வந்து மத்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலாமா? கடன் அடைக்கிறத விட்டுட்டு, மத்த சேவிங்ஸ் எல்லாம் பண்ணலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாரி என்னைய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க, கடன் இருக்கிறப்போ மத்த சேவிங்ஸ் அப்படின்றது வந்து நான் ஒரு ஃபார்முலா வந்து அதுக்கு வந்து பயன்படுத்தினேன். அதாவது என்னுடைய நகை கடன்லாம் இருந்தப்போ, நான் அந்த நகை கடன வந்து மீட்கிறதுக்காக, அதாவது அதெல்லாம் கட்டி நகைய மீட்கிறதுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்கு மட்டும் தான் கவனம் செலுத்தினேன். பிள்ளைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ்க்கு மட்டும் கவனம்
கவனம் செலுத்திட்டு மிச்சம் அமௌண்ட்ல வந்து அந்த சிட்டு போடுறது அதெல்லாமே அப்படியே நிப்பாட்டிட்டு அதாவது அப்போ வந்து நான் சிட்டு அப்படின்றதையும் வந்து ஆரம்பிக்கவே இல்ல. ஸ்கூல் ஃபீஸுக்கு மட்டும் ப்ரிஃபரன்ஸ் குடுத்துட்டு, ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்து கையில ஏதாவது ஒரு அவசர தேவை, பசங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்ற மாதிரிக்கு, ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு தேவையான அமௌண்ட் கையில வச்சுட்டு, மிச்சம் எல்லாமே வந்து கடன் அடைக்கிறதுல தான் வந்து கவனம் செலுத்திட்டு இருந்தேன். அந்த மாரி தான் வந்து என்னுடைய நகைகள்லாம் மீட்டேன். என்னைய பொறுத்தளவு கேட்டீங்கன்னாக்கா, கடன் இருக்கிறப்ப மத்த சேவிங்ஸ் அப்படின்றது வந்து நான் பண்ணல. ஸ்கூல் ஃபீஸ், அதுக்கடுத்து வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக கொஞ்சம் அமௌண்ட் கையில வச்சுக்கிறது. இவ்வளோ தான் என்னுடைய சேவிங்ஸா இருந்தது. இதுல இருந்துமே வந்து அந்த அமௌண்ட்டா எடுத்து வச்சிருக்கையிலயுமே வந்து தேவையில்லாத செலவுகள் என்னன்றத கண்டுபிடிச்சு, திரும்ப நகைக்கு கட்டுறதுக்கு மட்டும் தான் பார்த்தேன். அப்படி கட்டுறதுனால தான் என்னால வந்து ஒரு 1 1/2 வருஷத்துக்குள்ள அவ்வளோ பெரிய அமௌண்ட்ல இருந்து நகைய வந்து மீட்க முடிஞ்சுது. அதுக்கடுத்து வந்து கடன் வந்து எழுதுங்க. கடன் வந்து என்ன இருக்கு அப்படின்றது வந்து ஒரு சிலர் வந்து கேட்டோம்னா சொல்லுவாங்க. எனக்கு அந்த கடன் இருக்கு, இந்த கடன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து ஒரு ஆர்டரா நம்ம வந்து எந்த டேட்ல வாங்கினோம், என்ன அமௌண்ட்ல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து ஞாபகமே இருக்காது. அந்த மாரி அவங்க சொன்னாங்க, நகை வந்து அடகு வச்ச கடையில சொன்னாங்க அப்படின்ற மாரி அ ஏதோ ஒரு குத்து மதிப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம உங்களுக்கு நகைக்கடனா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது வட்டிக்கு வாங்குறது, இது மாரி விஷயங்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எழுதுங்க. எழுதினா மட்டும் தான் அசல் எவ்வளோ, வட்டி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் தெரியும். நான் வந்து கடன் அடைக்கிறப்போ, என்னுடைய அந்த நகையெல்லாம் வந்து அடகு வச்சுட்டு இருந்தப்போ, நான் வந்து ஒரு சார்ட்டே ரெடி பண்ணி ஒட்டி வச்சுட்டேன். ஏன்னா, இத பத்தி வீட்ல வந்து இப்ப வெளில வேலைக்கு போயிட்டு வர ஜென்ஸுங்க கிட்ட வந்து இத பத்தி பேசினோம்னாக்கா, தேவையில்லாம வீட்ல சண்ட தான் வரும். அத வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணேன்னாக்கா, நல்லா ஒரு சார்ட்ல வந்து நகை கடன்லாம் வந்து எழுதி, அந்த ஆர்டர் படி எழுதி, அமௌண்ட் படி எழுதி ஒரு இடத்துல ஒட்டி வச்சுட்டேன். ஒட்டி வைக்கிறப்ப அது நம்மளுக்கு பார்க்குறப்பவுமே வந்து சீக்கிரம் அத திருப்பணுன்ற ஒரு எண்ணம் வரும். ஆண்களுக்குமே வந்து அத பார்க்குறப்போ, ஐயோ! இவ்ளோ கடன் இருக்குதா? சீக்கிரம் அத வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்ற மாரி. அதாவது நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு வந்து அது கண்ல படுறப்பலாம் உறுத்தும். அப்ப சீக்கிரம் வந்து அத திருப்பி குடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வரும். இத வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாம நம்ம வந்து வீட்ல ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு, அது வந்து சண்டையில போய் முடியிறது, இதெல்லாம் வந்து இந்த மாரி விஷயங்கள தவிர்த்துட்டு, இந்த மாரி எழுதி ஒட்டிட்டோம் அப்படின்றப்போ, அவங்களுக்கும் பார்க்குறப்போ ஒரு இதா இருக்கும். நமக்குமே வந்து பார்க்குறப்போ, சரி சீக்கிரம் திருப்பணும் அப்படின்ற ஒரு பொறுப்பு வரும். நம்ம ஏதாவது சப்போஸ் தேவையில்லாத செலவுகள் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, அத கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து நம்ம மைண்ட் வந்து அது பார்ட் அவுட்டே அது வந்து கண்ட்ரோல் ஆகும். இங்க எழுதியிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாம்பிளுக்கு தான் எழுதியிருக்கேன். இப்ப நகைக்கடன் ஒரு 2,00,000 இருக்கு. வட்டிக்கு வாங்கின கடன் வந்து ஒரு 50,000 இருக்கு. மளிகை கடன் அப்படின்றது வந்து பக்கத்து கடையெல்லாம் அக்கவுண்ட் வச்சு வாங்குவாங்க. அந்த மாரி விஷயத்த வந்து எழுதியிருக்கேன். ஒரு ரூ. 2,000 இருக்கு. அதுக்கடுத்து கைமாத்தா வாங்குறது. வட்டி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்றது வந்து ஒரு ரூ. 10,000 இருக்கு அப்படின்றத வந்து ஆர்டரா எழுதிக்கணும். எழுதி வச்சிருப்ப நகை கடன் அப்படின்னாக்கா, ஒரு சார்ட்லயோ இல்ல ஒரு நோட்லயோ வந்துட்டு லோன் அமௌண்ட் என்ன? மாத வட்டி என்ன? இப்ப பேங்க்ல வச்சோம்னாக்க 85 பைசா 100க்கு 85 பைசா அப்படின்னு சொல்லுவாங்க. இதன்படி பார்த்தோம்னாக்கா இந்த 2,00,000க்கு ரூ. 1,700 கட்டணும். இதே வந்து வட்டி கடையில வைக்கிறோன்றப்ப மினிமமே ரூ. 2 வட்டி. 100க்கு ரூ. 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி இருக்கிறப்போ ரூ. 4,000 ஒரு மாசத்துக்கு வட்டி கட்டுற மாரி இருக்கும். அப்ப இதுக்கும் டிஃபரெண்ட் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு வட்டி கடையில வச்சோம் அப்படின்றப்போ, அதுக்கு வந்து நம்ம ரொம்பவே மெனக்கெட்டு திருப்புறது மாரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படணும். இதுவே வந்து பேங்க்ல வந்து வச்சோம் அப்படின்றப்போ, அது வந்து வட்டி எவ்வளோ கம்மியா இருக்கு பாருங்க. நமக்கு திருப்புறதுக்கும் ஈஸியா திருப்புறதுக்கும் நல்லாருக்கும். டக்கு டக்குன்னு அசல்ல கொஞ்சம் அமௌண்ட் வந்து கூட கட்டிக்கிட்டே வரலாம். அப்படின்றப்போ நமக்கு ஈஸியா திருப்ப முடியும். நம்ம வந்து எவ்வளோதான் வந்து வர்ற வருமானத்துல சிக்கனமா இருக்கணும், செலவுகள வந்து கண்ட்ரோல் பண்ணி கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே, வீட்ல இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து வேல பார்த்து, வருமானம் வந்தது அப்படின்னா தான் நம்மளால வந்து ஈஸியா ஒரு கடன வந்து அடைக்க முடியும். சும்மா ஒருத்தர் மேலேயே எல்லா பாரத்தையும் போட்டுட்டு நம்ம வந்து ஹாயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லாம, நம்பளுமே வந்து நம்பளால முடிஞ்ச அளவுக்கு வேலை செஞ்சு, அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படின்றதுல தான் பார்க்கணும். இப்ப வீட்லயே இருக்கிறேன், என் பசங்க வந்து ரொம்ப குட்டி பசங்களா இருக்கிறாங்க. நான் என்ன பண்றது? அப்படின்ற மாரி கேட்குறீங்க. டெய்லரிங் எல்லாம் கத்துக்கலாம். டெய்லரிங், ஆரி ஒர்க் எல்லாம் கத்துட்டு, அதுக்கு வந்து இப்ப நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. அந்த மாரி ஒர்க் பண்ற லேடீஸ் எல்லாம் வந்து வீட்ல இருந்தபடியே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி குடுக்குறது, அதுக்கடுத்து அந்த ஆரி ஒர்க் பண்றது, இந்த மாரி வேலையெல்லாம் பார்த்து நிறையவே சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி சம்பாதிக்கக்கூடிய பணத்த வந்து நம்ப ஃபேமிலிக்காக ஸ்பெண்ட் பண்ணாட்டியும், அத வந்து நம்மளுடைய நகை இரு அடகுல இருக்கு, இல்ல வேற மாதிரி ஏதாவது கடன் இருக்குன்னா, அதுக்கு கட்டுறதுக்கு வந்து இந்த அமௌண்ட்ட வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாரி வந்து கண்டிப்பா 2 பேருமே வேலைக்கு போனா மட்டும் தான், இன்னைய காலகட்டத்தில வந்து நம்பளால வந்து முன்னுக்கு வர முடியும். அதுக்கடுத்து வந்து வருமானத்தில
15லேருந்து 20% சப்போஸ் நம்ம கடன் இருக்கு அப்படின்னாக்கா 15லேருந்து 20% வந்து கடன் கட்டுறதுக்கு வந்து ஒதுக்கணும். மித்த சேவிங்ஸ் எல்லாம் பண்றோம், பண்ணல அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப பசங்க படிக்கிறாங்கன்னா, அவங்க ஸ்கூல் ஃபீஸுக்கு போக மிச்சத்த வந்து கடன் கட்டுறதுல தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து கடன் இல்லன்னா தான் நம்மளால அடுத்தடுத்த சேவிங்ஸ் வந்து ஈஸியா பண்ண முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 15% அப்படின்னாக்கா, இப்ப ரூ. 10,000 வருமானம் அப்படின்னா, ரூ. 1,500 எடுத்து வைக்கணும். 15,000னா ரூ. 2,250, 20,000னா 3,000, 25,000னா 3,750, 30,000னா ரூ. 4,500. இந்த அமௌண்ட் எல்லாம் கடனுக்குன்னு தனியா ஒதுக்கி, இதெல்லாம் இந்த சைடு எழுதியிருக்கிறதெல்லாம் வருமானம். இந்த சைடு எழுதியிருக்கிறது வந்து கடனுக்குன்னு ஒதுக்கக்கூடிய அமௌண்ட். இந்த மாரி கட்டினா தான் ஓரளவுக்கு நம்மளால வந்து மேனேஜ் பண்ண முடியும். ஒருத்தவங்க வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க, இத வந்து யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ரூ. 10,000 எனக்கு வந்து சம்பளம். எனக்கு வந்து ரூ. 5,00,000 கடன் இருக்கு. நான் ஒரு வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒருத்தவங்க மெயில் அனுப்பியிருந்தாங்க. உண்மையாவே அந்த மெயில பார்த்துட்டு எனக்கு அழுறதா, சிரிக்கிறதான்னே தெரியல. 10,000 சம்பளம். அதில வந்து ஃபேமிலிய ரன் பண்ணணும். அதோட வந்து ரூ. 5,00,000 கடன 1 வருஷம் இல்ல 1 1/2 வருஷத்துக்குள்ள எனக்கு அடைக்கிறதுக்கு சொல்லுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏங்க 10,000 வச்சுட்டு எப்படிங்க கடன் அடைக்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளை பண்ணோம்னாக்கா, அதுக்கு நம்மள திட்டுறது வேற. இந்த மாரி விஷயத்த பார்க்குறப்போ, உண்மையா அவங்க வந்து எவ்வளோ ஒரு அறியாமையா இருக்கிறாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து புரிஞ்சுது. தயவு செஞ்சு வந்து நம்மளுடைய விரலுக்கேத்த வீக்கம் தான் இருக்கணும். இப்போ ரூ. 10,000 சேலரி அப்படின்றப்போ, அதில எந்த அளவுக்கு நம்மளால கடன் வாங்கினா கட்ட முடியுன்ற மாதிரி நமக்கே ஒரு மைண்ட் கால்குலேஷன் இருக்கணும். இருந்தா மட்டும் தான் அந்த மாரி விஷயங்கள்ல மாட்டிக்காம தப்பிச்சுக்க முடியும். இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன். நெறைய பேர் இது மாரி வந்து மெயில் அனுப்பியிருக்கிறாங்க. நான் ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். உங்களுடைய இன்கம்ம வந்து ஜாஸ்திப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறவங்க அதுக்கடுத்து ஓகேன்ருவாங்க. புரியாதவங்க வந்து நம்மளையே திட்டுவாங்க. அந்த மாரி இருக்கிறப்போ நம்ம வந்து அதுக்கு தேவையில்லாம எதுக்கு அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாரி ஏதாவது மெயில் வந்தா அப்பலாம் கண்டுக்கிறது கூட இல்ல. எதுக்கு அப்படின்ற மாரி விட்டுர்றது. ஏன்னா அவங்களே ஒரு அறியாமையில இருக்கிறாங்க. ஒரு புரிஞ்சதுனாக்கா இந்த மாரி வந்து 10,000 சேலரியில வந்து இவ்ளோ கடன் வாங்கியிருக்க மாட்டாங்க கண்டிப்பா. இந்த மாரி அளவுகள்ல தான் நம்மளால வந்து கடன் கட்ட முடியும். இப்ப இந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா, இவ்ளோ தான் கட்ட முடியுன்ற ஒரு கால்குலேஷன் வந்து நமக்கு வேணும். இதுல வந்து கடன் வாங்கி கடன் அடைப்பது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. கடன் வாங்கி கடன் வந்து அடைக்கிறது அப்படின்றது வந்து அந்த சர்க்கிள்குள்ளேயே தான் நம்ம சுத்திட்டு இருப்போம். ஒரு ரவுண்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருப்போம். இந்த கடன வாங்கி இங்க குடுக்குறது, இங்க குடுக்குறது, இங்க கூட அப்படியே ஒரு ரவுண்டுக்குள்ள தான் சுத்திட்டு இருப்போம். இதுக்கு பதிலா ஃபர்ஸ்ட்டு ஆர்டரா எழுதுங்க. சின்ன கடன்ல இருந்து பெரிய கடன் அப்படின்ற மாதிரிக்கு எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்னதா அடைச்சு கொண்டு வரணும். சின்ன கடன் ஃபுல்லா முடிக்கணும். முடிச்சுட்டு அதுக்கடுத்து பெரிய கடனுக்கு வரணும். அது வரைக்கும் அந்த பெரிய கடனுக்கு வந்து வட்டி மட்டுமாவது கட்டுறதுக்கு பார்க்கணும். இப்ப சின்ன கடன் அப்படின்றப்போ வட்டி பிளஸ் அசல் வந்து கட்டிக்கிட்டே வந்தோம்னா, அது சீக்கிரம் க்ளோஸ் ஆயிடும். அதே டைம்ல அந்த பெரிய கடனுக்கு வந்து வட்டி மட்டுமாவது கட்டிக்கிட்டே வரணும். இந்த மாரி விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணா மட்டும் தான் சின்னதுல இருந்து பெருசுக்கு போகணும். அப்பதான் நம்ம வந்து அந்த சின்ன கடன்லாம் அடைச்சிட்டோம்னாக்கா, அந்த சின்ன கடனுக்கான அந்த அமௌண்ட்டையும் சேர்த்து போட்டு பெருசா சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியும். இந்த மாரி வந்து கண்டிப்பா கொஞ்சம் யோசிச்சு செயல்படணும் கடன் பொறுத்த அளவுக்கு. அதுக்கடுத்து சொத்து விற்று கடன் அடைக்கலாமா? அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. அதுவுக்குமே வந்து நம்மகிட்ட வந்து சின்ன சின்னதா பசங்க இருக்கிறாங்க. ஆனா நகை வந்து இருக்கு, கடனும் இருக்கு அப்படின்ற பட்சத்தில, அந்த நகைய வித்து அந்த கடன அடைச்சிடுறது வந்து தப்பு கிடையாது. ஏன்னா பசங்க சின்னதா இருக்கு. சீக்கிரமா வந்து அவங்க வளர்றதுக்குள்ள ஓரளவுக்கு தங்கம் வந்து வாங்கிட முடியும். கடன் இல்லாம இருந்துச்சுனாக்கா, அதுக்கு பதிலா நகைச்சீட்டு போட்டு நம்மளால வந்து ஈஸியா கடன் அடைச்சுட்டு, அந்த நகைச்சீட்டு மூலமா நகை வாங்கிட முடியும். இதுவே வந்து பசங்க பெரிய பசங்களா இருக்கிறாங்க அப்படின்றப்போ, கொஞ்சம் யோசிச்சு தான் செயல்படணும். ஏன்னா நம்மகிட்ட வந்து இருக்கிற நகையும் கொண்டு போய் வித்துட்டு, கடன் அடைச்சிட்டோம் அப்படின்றப்போ, பசங்களுடைய ஃப்யூச்சருக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால ரொம்ப ரொம்ப கடன் விஷயத்துல மட்டும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா கடன்றது வந்து ஒரு புதைமணல் மாரி. அப்படியே நம்மள வந்து இழுத்து கொண்டுட்டு போயிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனம் இல்லாம இருந்தோம் அப்படின்னாக்கா, சுத்தமா நம்மள அதுக்குள்ள போட்டு மூடிடும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் வாங்குறவங்க வந்து அ வ இன்னொரு கடன் வாங்கி அந்த கடன அடைக்கிறது. இல்ல அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு சொத்து வித்து கடன் அடைக்கிறது. இப்ப நெறைய வீடு இருக்கு. என்கிட்ட ஒரு 4, 5 வீடு இருக்கு. அதுக்கு பதிலா ஒரு வீட்ட வித்துட்டு இந்த கடன அடைக்கிறேன் அப்படின்னா ஓகே. ஏன்னா மிச்சம் 4 இருக்கு. அத வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணிக்கலாம். தங்கியிருக்க வீட்டையே வித்துட்டு நான் வந்து கடன் அடைச்சிடுறேன். என் கையில இருக்கக்கூடிய ஒரு சில பவுன்கள வித்து கடன் அடைச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுக்காம, எப்பயுமே வந்து ஒரு கடன்ல சிக்கினோம் அப்படின்னாக்கா, அத விட்டு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வர்றதுன்னு தான் பார்க்கணும். அதுக்கு பதிலா இன்னொரு கடன் வாங்குறது, இந்த மாரி விஷயங்கள் வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. பண்ணவும் கூடாது.
அதுக்கடுத்து கடைசியா பார்த்தோம் அப்படின்னாக்கா, கடனே வாங்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கடன்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது தான் நமக்கு எப்பயுமே சேஃபு. நெறைய பேர் சொல்ல போனோம்னாக்கா, மெடிக்கல் எமர்ஜென்சிக்காக நான் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து கவர்மெண்ட்லேயே வந்து நெறைய மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃப்ரீ இன்சூரன்ஸே கிடைக்குது நமக்கு. ஒரு ஆளுக்கு 5,00,000 வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயா மருத்துவம் பார்த்துக்க முடியும். அந்த மருந்து மட்டும் வாங்குறது மாதிரி இருக்கும். இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பிரைவேட்ல நம்ம போய் போடுறது அப்படின்றது வந்து ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் வந்து கட்டிக்கிட்டே இருக்கணும். வருஷத்துக்கோ, இல்ல மாசத்துக்கோ, 3 மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் கட்டணும். இதுவே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து கவர்மெண்ட்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு எது வந்து ஓகேவா இருக்கு, எது வந்து நம்ம எடுக்க முடியுன்றத பார்த்துட்டு அத வந்து அதெல்லாம் வந்து ஃபேமிலிக்கு போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து நான் போட்டிருக்கேன். கவர்மெண்ட்டோடைய இன்சூரன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து எஜுகேஷனுக்கு வந்து ஆர்டி போட்டு வைக்கிறது. பசங்க வந்து பொறந்த உடனே நம்ம கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுறது கிடையாது. ஒரு 2 1/2லேருந்து 3 வருஷம் கழிச்சு தான் நம்ம வந்து ஸ்கூல்ல அப்படின்றதே வந்து போடுவோம். அப்படி போடுறது வந்து நமக்கு முன்கூட்டியே தெரியும் அப்படின்றதுனால, அவங்க எஜுகேஷனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மாசம் மாசம் ஒதுக்கி அத ஆர்டியா போட்டுட்டே வாங்க. அப்பதான் அவங்க ஸ்கூல் ஃபீஸ் வந்து எந்தவித கடனும் வாங்காம ஈஸியா கட்ட முடியும். அதுக்கடுத்து வந்து நகை எடுக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து இந்த மகளிர் குழு இந்த மாரி குழு மூலமா பணம் வாங்கி நாங்க வந்து கோல்டு வந்து வாங்குறோம் அப்படின்ற மாரி நெறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அதுக்குமே வந்து நம்ம ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் கட்டணும். அதோட அந்த நகைக்கு வந்து செய்கூலி, சேதாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தனியா ஒரு அமௌண்ட் போயிட்டுருக்கும். நமக்கே தெரியாம நம்மளுக்கு வந்து அது ஒரு அமௌண்ட் போயிட்டுருக்கும். இப்ப ரீசென்ட்டா கூட ஒரு சிஸ்டர் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் குடுத்திருந்தேன் ஒரு வீடியோல. அவங்க வந்து என் வாட்ஸ்அப்க்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. இது மாதிரி நகை வந்து அமௌண்ட் குடுத்து எடுத்துட்டு இருந்தேன். உங்க வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு தான் வந்து எனக்கு தெரிஞ்சுது. பணம் வந்து எவ்வளோ வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுலருந்து கோல்டு சிட்டு போட்டு தான் எடுக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்க இன்னைக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன். இந்த மாரி நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தவிர்க்கிறது மூலமா நெறைய பணம் வந்து மிச்சப்படுத்த முடியும். நம்ம வந்து தெரிஞ்சே தான் சில தவறுகள் பண்றோம். அத வந்து திருத்திக்கிட்டாவே போதும். நெறைய பணம் வந்து நம்மளால மிச்சப்படுத்த முடியும். தேவையில்லாத கடன்கள்ல போய் சிக்கிக்காம இருக்கலாம். இப்ப இந்த மகளிர் குழு அப்படின்றது வந்து நம்ம வந்து அத ரிட்டர்ன் பண்ணணும். அந்த பணத்த வந்து திரும்ப கட்டணும். அது ஒரு வட்டியோட கட்டணும் அப்படின்றப்போ, அது வந்து என்னைய பொறுத்த அளவுக்கு தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு நம்ம வந்து நகை எடுக்கிறது அப்படின்றதுக்கு வந்து நகைச்சீட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா, அந்த செய்கூலி, சேதாரம்லாம் தவிர்த்துட்டு நமக்கு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த கோல்டு அளவுக்கு ஏத்தது மாரி நகை எடுக்கலாம். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம லைஃப்ப வந்து முன்னுக்கு கொண்டு வரணும். நம்ம எடுத்த உடனே எனக்கு இப்பவே என் கையில நகை வேணும் அப்படின்ற மாதிரி நெனைக்கிறப்போ தான் நமக்கு வந்து அந்த கடன் அப்படின்ற பிரச்சனையே வருது. அதுக்கடுத்து வந்து மேரேஜுக்கு ஒரு சிலர் கடன் வாங்கினோம் அப்படின்னுவாங்க. மேரேஜ் வந்து எல்லாத்துக்கும் உடனே இன்னைக்கு பத்திரிக்கை அடிச்சு நாளைக்கு நடந்துற போறதில்ல. அதுக்குமே ஒரு குறிப்பிட்ட கால அளவு இருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்து இப்ப மேரேஜ் ஏஜ்ல ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, அத மேரேஜ் வந்து பண்றதுக்கு ஏலச்சீட்டு இந்த மாரி விஷயங்கள்லாம் போட்டு, அது ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்து, அது மூலமா பண்றப்போ நம்ம வந்து ஈஸியா இருக்கும். ரெகுலரா கட்டிட்டு நம்ம லாஸ்ட் சீட்டா எடுத்தோம் அப்படின்றப்போ, நமக்கு வந்து ஈஸியாவும் இருக்கும். இந்த ஏலச்சீட்டு அப்படின்றப்போ, நம்ம வந்து ரெஜிஸ்டர்டு கம்பெனியா போடணும். அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். இத பத்தி எல்லாமே வந்து நான் ஏற்கனவே டீட்டெயில்டா வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் மூலமா தான் நம்ம வந்து கடன் படுறோம் அப்படின்றது வந்து தவிர்க்க முடியாத ஒரு உண்மை. இத வந்து நம்ம லைஃப்ல திருத்திக்கிட்டோம் அப்படின்றப்பவே வந்து இந்த கடன் அப்படின்றதுல வந்து நம்ம போய் சிக்கிக்காம இருக்கலாம். இந்த மாரி வந்து கொஞ்சம் நம்ம வந்து கவனமா செயல்பட்டோம் அப்படின்றப்போ, இந்த மாரி விஷயங்கள் வந்து தவிர்த்துட்டு நம்ம உழைக்கிற பணத்துல நம்மளால ஈஸியா நல்லபடியா வாழ முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க் யூ.